ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட சில்வர் அரோனாக்கு ஃபீடிங் ஃபிஷ் வாங்கலான்ட்டு போயிருந்தோம். அது இல்லாமல் நம்மளோட டேங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தோம். ரெண்டு தான், நம்ம ரெட்டைலோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் அலிகேட்டரோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸும். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டைல் கேட்ஃபிஷ்க்கு வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. அப்போது சரி 2 நாள் ஆகிடுச்சு இதுக்கு சாப்பாடு போட்டு, அதனால் சிக்கன் கொஞ்சமாக இருந்தது, அதை மட்டும் ஃபஸ்ட்டு போடுவோன்னு இதுக்கு தான் போட்டேன். ஏன்னா அலிகேட்டருக்கு இதெல்லாம் சுத்தமாக அதுக்கு எடுக்கும் தெரியாது, ரொம்ப சின்னது. இது வந்து நம்ம கேட்ஃபிஷ் வாங்கினப்போ எடுத்த வீடியோ. இந்த ஏர் ஸ்டோனோட சைஸு கூட இருக்காது, இது ரொம்ப சின்னது. பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 150 ருபீஸ்க்கு வாங்கினது தான் இது. நடுவில் க்ரோத் இல்லைன்னு தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எவ்வளோ பரவாயில்ல, நல்லாவே வளர்ந்துருக்கு, இப்போ நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து எப்போவுமே சாப்பாடு பார்த்திங்கன்னா சிக்கன் தான். மற்றபடி இப்போது கோல்டு ஃபிஷ் எதுவும் கூட போட்டால் கூட சாவடிச்சு போட்டுருமே தவிர இது வரைக்கும் அவ்வளோவா சாப்பிட்டதில்லை. எப்போனா ரொம்ப ஒரு 4-5 நாள் சாப்பாடு போடாமல் வச்சுருந்து அப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷு போட்டோன்னா ஃபிஷ்ஷை சாப்பிட்றோம். மற்றபடி இருந்ததுன்னா கூட இருக்கிறது சாவடிச்சு மட்டும்தான் போடும். இது வந்து நம்ம சில்வர் அரோனா. இதோட டேங்க் தான் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போது. இந்த சம்பு கழட்டினதுலேருந்து கீழே டஸ்ட் அப்படியே தங்கி அது ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. டேங்க்கோட பாட்டமு தண்ணி ஓகே தான். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா சம்போட பைப் வந்து கீழே உள்ளதெல்லாம் கழட்டிட்டேன், சைடில் உள்ள அந்த 2 பைப் அப்படியே இருக்குது. தண்ணி மேலே வந்து ஊற்றும் பார்த்தீங்களா, அதுவும் இப்போ வந்து தெரிஞ்சுது பார்த்தீங்களா, ஓவர்ஃப்ளோ பைப்பு. அதை 2ஐயும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு தண்ணி கண்டிப்பாக ஒரு 1/2 நாள் ஆயிரும் இதில் கையை வச்சா. இது தனி வீடியோவாக நம்ம பார்ப்போம். அதனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா, நம்மளோட அலிகேட்டருக்கு வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா இது வந்து சன்லைட்டில் டேரெக்டாக இருக்கனால பாசி ஃபுல்லாக பிடிச்சிருச்சு, கரையர்னு இருக்கும். ஏன்னா அலிகேட்டர் ஏற்கனவே கரையர்னு இருக்கனால இருக்கிறதே தெரியாது. நல்ல வெயில் டைமில் பார்த்தோன்னா அதோட மூமெண்ட்டு தெரியும். மற்றபடி இது பக்கத்தில் போனாலே ஜம்ப் பண்ணோம். ஸோ இதோ தெரியுது பாருங்கள், தண்ணி நான் ஓரளவு குறைச்சப்பயே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே எகிரி. சரி மூஞ்சி இந்த வாயை எதுவும் பேந்துட போகுதுன்றதுக்காக தான் நான் ரொம்ப குறைக்கல, ஓரளவுக்கு குறைச்சிட்டு திரும்ப அப்படியே ரீஃபில் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு குறைச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்பயே பார்த்தா ஓரளவுக்கு பாசிலாம் வந்துருச்சு வெளியில். பட் ஆனால் நம்ம அதான் சொல்கிறேன்ல, இந்த நெட்டை கழட்டிட்டு அதை க்ளீன் பண்ணுற அளவுக்குலாம் அதுக்கு பொறுமை கிடையாது. எப்படா வெளில வரலான்ற மாதிரி குதிச்சிட்டு கிடக்கு. ஸோ இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரெட்டைலுக்கும் அலிகேட்டருக்காருக்கும் தண்ணி ட்ரைன் பண்ணி திரும்ப தண்ணி ஃபில் பண்ணிட்டு இதுங்களுக்கு போய் ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லி போயிருந்தேன். எப்பவும் போல் பக்கத்தில் உள்ள அக்வேரியம் தான் போயிருந்தேன். எப்போவுமே 100 ரூபாய்க்கு வாங்குவோம் இதை. இப்போ வந்து சரி பத்தாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 200க்கு வாங்கினேன். ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரில, வாங்கின ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கி ஒரு 1 hour கழித்து ஒரு 3 நாள் செத்து போச்சு. அதெல்லாமும் நம்ம அலிகேட்டருக்காருக்கு தான் போட்டு தீனியாக காலி பண்ணியாச்சு. மீதி வந்து அப்படியே இப்போ போடுற வீடியோஸ் இதில் இருக்கும். நம்ம சில்வர் அரோனாக்கு, டைகர் ஷோல் நோஸ்க்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுற வீடியோ தான் இது. அப்புறம் இந்த அக்வேரியமில் இருந்த டேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடையில் ஒரு பெரிய அலிகேட்டர் கார் ஒரு 2 இருக்கும். ஃபஸ்ட்டு 1 தான் இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் 2 வச்சுருக்காங்க. இது எப்படி ஜெயின் கோரா கூடலாம் அமைதியாக இருக்குதுன்னே தெரில. நம்ம வச்சுருந்தா மட்டும் செட் ஆக மாட்டுது. இது பாருங்கள், டைகர் ஷோல் நோஸ் அங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் சொன்ன 2 அலிகேட்டர் கார் இது வரைக்கும் பாருங்கள், ஜெயின் கோராவோட தான் இருக்குது. ஒன்றும் பெரிய சேதாரம் எதுவும் இல்லை. எப்போவுமே இங்கே ஷார்க் வந்து இந்த சைஸில் எப்போவுமே கிடைக்கும். அதே சைஸு, சின்னதை விட அந்த சைஸ் எப்போ போனாலுமே அவைலபிளாக இருக்கும். நம்மளோட டைகர் ஷோல் நோஸ் எப்போ அந்த சைஸ் வருவாருன்னு தெரியல. ஸோ ஃப்ளோரா ஸ்டாக் வச்சுருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த விளாடும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமே தவிர, ஆனால் இது சிக்காகாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்ப்பா. நான் வளர்த்த ஃப்ளவரான் 1 year தாக்கு பிடிச்சிது, சூப்பராக இருந்தது. அதுக்கு மேலே சிக்காயிடுச்சு. ஸோ இது வந்து அவங்களோட டிஸ்பிளே டேங்க். இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் இதோட சம்பு பார்த்திங்கன்னா அந்த சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள், ஓவர்ஃப்ளோ பைப்பு. அது ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு போல், அதனால் ஃபில்ட்ரு தான் போட்டு வச்சுருக்காங்க, 2 ஃபில்ட்ரு. ஆக்சுவலாக நானே இப்போ செய்ய போகிற 4 feet டேங்க்குக்கு அந்த மாதிரி பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் இல்லை வேணாம், டேங்க் என்ன இருந்தாலும் ஹோல்ட் பண்ணி பண்ணுறது எப்படியும் சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஐடியா விட்டுட்டேன். அப்படியே காருக்கு வந்து
போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்தாச்சு, எப்பவும் போல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதை வந்து 2 days ஒன்ஸ் நம்ம போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஜெயன் கோராக்கு வந்து ஜீப்ரா வாங்கியிருந்தேன். ஜீப்ரா என்னப்பா தம்மா தூண்டு இருக்குது, இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. இது 4 மீன் பார்த்திங்கன்னா 60 ரூபா, பேர் 30 rupees ஜீப்ரா. இந்த கோல்டெல்லாம் வந்து 200 rupees. இப்போ அரோனாக்கு தான் 1 by 1 போட போகிறோம். ஏன்னா தலைவருக்கு வந்து நம்ம சோறு போட்டு ஒரு 4 நாள் இருக்கும். சிக்கன் போடுவோம் சாப்பிடுவோம். இப்போ நம்ம சிக்கன் போட்டால் சாப்பிடல, திடீர்னு அவர் மாற்றி கேட்பாப்புல. சிக்கன் ஒரு சில நேரம் சாப்பிடும், அப்புறம் அது சாப்பிட்லன்னா மீன் போட்டோன்னா மீன் சாப்பிடும். இந்த மாதிரி மாறி தான் கொடுத்துட்ருக்கணும், வேறு வழி இல்லை. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒன் காலி. இப்போ அப்படியே இது லைனாக சாப்பிட்றது தான் இந்த கிளிப்பிங். திரும்ப இதுக்கு சம்பு ரெடி பண்ணோம். ஆனால் இந்த டேங்க்கில் இல்லை, நம்ம இதுக்கு தனியாக ஒரு 4 feet டேங்க் தான் செய்ய போகிறோம். 4x2x2 அந்த டேங்க்குக்கு தான் இதே சம்பு செட்டப்பை பண்ணி அந்த வட்டி அரோனாவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம வச்சுருக்க மற்ற ஃபிஷ்ஷஸை வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். ஏன்னா வேறு வழி இல்லை, கண்டிப்பாக டேங்க் பண்ணியே தான் ஆகணும். நான் எங்கே பண்ணுறேன், நம்ம வீட்டுக்கு டேங்க் செய்கிறவங்கள கூப்பிட்டு வந்து எப்படி நம்ம டேங்க் பண்ணுறோன்றதெல்லாம் ஒரு வீடியோவை நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம கடையிலே செஞ்சு அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வரதெல்லாம் சேஃப் கிடையாது. இது பூரி கொண்டு வந்தாலும் சரி, அந்த கிராக் இருக்கும். அது இல்லாமல் ஒரு 6 மாதத்தில் அது தெரிஞ்சிடும் அதோட ரிசல்ட்டு. அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்போவுமே சேஃப் கிடையாது. கிளாஸை நம்ம எங்கன்னா பக்கத்தில் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு அதை சேஃபாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதே பெருசு. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா இந்த டேங்க் அப்படி தான் நம்ம பண்ணோம். இதே தான் நம்ம திரும்பவும் ஃபாலோ பண்ண போகிறோம். 12 mm தான் வாங்கலான் இருக்கேன். ஸோ சில்வர் ஆரோனாக்கு போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டைகர் ஷோல் நாஸ்க்கு போட்டுடலாம். இதுக்கு தான் மோஸ்ட்டாக நிறையா போடணுன்றதில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, இதுக்கு ரொம்ப போட்டால் இதுவும் அதே இந்த ரெட் டெயில் மாதிரி தான் போடணும். வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா சாப்பிடிச்சு போட்டுரும். சரி, கொஞ்சமாச்சும் எடுத்து ரெட் டெயிலில் போட்டு வைப்போம், அது சாப்பிடுதா பார்ப்போம். இல்லைனா அதுலேருந்து எடுத்து போட்டுக்கலான்ட்டு இதில் ஒரு கவுண்ட் பண்ணிலாம் போடல, சும்மா அப்படியே எடுத்து அள்ளி போட்டு வச்சது தான். ஏன்னா இதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 week இருக்கும் இது சாப்பிட்டு. இவர் வந்து நம்ம சிக்கன் போடுறோம்னு நினச்சிட்டு ஆர்வமாக மேலே வந்தார். அப்புறம் சரி கோல்டு ஃபிஷ் தானோன்னு அமைதியாக போய் உக்காந்துட்டார். எல்லாத்துக்கும் போட்டு மீதி இருந்தது ஒரு 2 கோல்டு இருந்தது, அதையும் சில்வர் அரோனாவுக்கு போட்டு விட்டாச்சு. ஆனால் அவர் வந்து சாப்பிட்ற மூடில் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 காலி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம அரோனா. அதனால் இது சரி பொறுமையாக சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜெயன் கோராக்கு ஜீப்ரா 4 வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக 1 போட்டோன்னே அப்படியே சாப்பிட்ருச்சு. மீதி 3 வந்து கொஞ்சம் டயர்டாக இல்லைன்னு நினைக்கிறேன், பயங்கர ஆக்டிவாக இருந்ததுங்க. ஸோ போட்டவுடனே ரொம்ப திணறி பிடிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். இந்த பார்த்திங்களா 1 காலி. மீதி 3 தான் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவர் சாப்பிட்டாரா என்னன்றது கூட தெரில எனக்கு. நான் போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் சிக்காக இருந்தது, ஆனால் மெடிசன் போட்டதுக்கப்புறம் பக்காவாகிடுச்சு இது. ஆனால் எனக்கு இதை தான் இந்த கேட் ஃபிஷ்ஷு, டைகர் ஷோல் நோஸு, இந்த ரெட் டெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த 6 feet டேங்க்கில் இது கூட போடுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இது அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை இல்லையா, அதனால் இதை முழிங்கிலியும் தொலைச்சிருமான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.